அந்த ஜாதி சார்ந்து போன அந்த இளைஞர்கள் ஃபுல்லாவே இப்ப அதை நோக்கி போகல, முழுக்க முழுக்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் பக்கம் தான் வராங்க. ஏன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சாதி சார்ந்து கிடையாது, எல்லாத்துக்கும் மாணவர் அப்படின்னு நம்புறாங்க. சோ அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்துட்டு அவரால் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாக்கு சேதம் கிடைக்கும், அவரால் பாத்தீங்கன்னா அப்படிலாம் எதுவுமே தேவையில்லை. நீங்க தனியா நின்று அவ்வளவுக்குள்ள திருமாவளவன் உங்களுக்கு எதிர்த்து அரசியல் பண்ணும் போதே கூத்தாடி, அதாவது பாஜக பத்திரத்தை போட்டு புள்ள அப்படின்னு திருமாவளவன் விமர்சனம் பண்ணதுக்கு அப்புறம் தான் விஜய் அவர்கள் தனிச்சு நின்று 108 இடங்கள் ஜெயிச்சிருக்காரு. சோ அப்படி இருக்க பட்சத்துல நீங்க வந்துட்டு திரும்ப அவங்க நம்ம கூட சேர்ந்து இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பலம் அப்படின்னு நினைக்கிறது எந்த விதத்துல கரெக்ட் எனக்கு புரியல. அதே மாதிரி தான் வைகோவுக்கு என்ன ஒரு வாக்கு சதவீதம் இருக்குன்னு எனக்கு புரியல. சோ நான் என்ன நினைக்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்கள் பண்ண தப்ப விஜய் அவர்கள் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இவ்வளவுக்குள்ள மக்கள் அன்பு சம்பாதிச்சிருக்காரு. ஏன்னா எல்லா மக்களும் எந்த ஒரு சாதி மத பாகுபாடு இல்லாம விஜய்க்கு ஓட்டு போட்டுருக்காங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க தேர்தலுக்கு முன்னாடி உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து ஆதரவு கொடுத்துருந்து நீங்க அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருந்தீங்க அப்படின்னா இப்ப இதெல்லாம் நம்ம சொல்ல போறது கிடையாது. ஆனா இவங்களுடைய தயவு இல்லாமலே ஜெயிச்ச நீங்க இப்போ ஜெயிச்சதுக்கு அப்புறம் இவங்களை வந்து உங்க கூட சேர்க்கறதுங்கிறது உங்களுக்கு தான் ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா அது பின்னாடியே போகுமோ அப்படிங்கிற என்னோட எனக்கு தோணுது. ஏன்னா உங்களை மக்கள் நேசிக்கிறது எல்லாருக்குமான ஒரு தலைவரா, எல்லாருக்குமான ஒருத்தரா உங்களை நேசிக்கிறாங்க. அப்படிங்கும் போது நீங்க எல்லாருக்குமானவரா தெரியணும்னா இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் அவங்க கூட வைக்காம நீங்க பொதுவான நீங்க தனியாவே இருக்கலாம்.